இவ்வளோ கூட்டம் வந்து விஜய்க்காக கூடுது, மக்களாக கூடுறாங்களா இல்லை கூட்டப்படுறாங்களா? சார் கூட்டப்படுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சரிங்க நீங்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வருது, மாநாட்டுக்கு கூட்டம் வருது இல்லைங்களா, மகாபலிபுரத்துக்கு வந்தார் இல்லைங்களா, ஏன் வந்து உங்களுக்கு கூட்டமே சேரல? வாரத்தில் 2 நாள் பனையூர் வரீங்களே, உங்களை பார்க்கறதுக்கு சாலை முழுக்க நிற்கணும்ல, ஏன் சார் வரமாட்டேன்றாங்க? ஏன்னா புஷியானந்த் தான் பவர் சென்றான் இல்லை விஜய் பவர் சென்றான்? புஷியானந்த் அவர்களை எதிர்த்து நீங்கள் சஜஷனே சொல்றீங்க, ஒரு கேள்வியே கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்த கட்சியில் இருக்கும். ஸோ அப்போ நான் இப்படி எடுத்துக்கலாமா? ரசிகர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து புஷியானந்த் கிட்ட இருக்கிறாங்கன்னு எடுத்து. சார் எல்லாமே புஷியானந்த் கிட்ட தான் இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா உள்ளக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு வாரும் வந்து போடுறாங்க. அந்த வாரும் என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினச்சாங்கன்னா எனக்கு எதிராக வந்து பின்னூட்டங்கள் எழுதுறது, திமுக விசஸ் வந்து தாவேக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், இதுவே ஒரு அப்பட்டமான பொய் தானே. இது இவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிம்பம் வந்து அதிகமாகுது. வெறும் சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் சார் அவங்க அரசியல் பண்ணாங்க. களத்தில் எந்த அரசியலும் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பண்ணவே இல்லை. இல்லை இந்த 30 நாட்கள் வந்து எதற்காக ஒரு காத்திருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அங்கேருந்து சிக்னல் வரும் சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி லாபி தான். ஆனால் பாஜக எதிர்ப்பு தானே இவங்களோட பிரதான கொள்கை. இப்போ யார் உங்களுக்கு வாதாடுறாங்க? உங்களுக்கு RSS வழக்கறிஞர் தான் அங்கே வந்து வாதாடுறாரு. உங்களுக்கு முன்னாடி இருந்த கொள்கை எதிரி இப்போ நண்பன் ஆயிட்டான். கட்சி அப்படிங்கிறது ரொம்ப பொதுப்படையாக ஜனநாயகமாக இருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி வெளியே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கரூருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைகளை வந்து சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் கரூரில் இவங்க எந்த மண்டபத்தையும் வந்து கேட்கவே இல்லை, கேட்கல. அது எதுவுமே வந்து முயற்சி பண்ணி அது ரொம்ப குறுகலான சந்து, எவ்வளோ அபத்தமானது. இப்போ நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது எல்லாரும் பனையூருக்கு வர வச்சு ஓட்டு போடுவீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட மாதிரி. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். நீங்கள் பல பேட்டிகளை சொல்லிட்டு இருக்கிறது தான் 2016 ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட வந்து பயணப்பட்டிருக்கீங்க. அரசியலுக்கு முன்னாடி வர்றதுலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பின்பும் பயணப்பட்டிருக்கீங்க. இப்போ அப்படியே எதிர்ப்புறமாக வந்து விஜய் அவர்களை பல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கட்சி பற்றி பல விமர்சனம் பண்ணுறீங்க. பல பேர் உங்கள் மேலே சில விமர்சனத்தை வைக்கிறாங்க. முதல்ல ஏன் இந்த விமர்சனத்தை நீங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிங்க? அது விமர்சனம்ன்றதை தாண்டி என்னென்னா, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, இல்லை போராட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க, இல்லை மக்கள் பணி செய்ய வந்துட்டீங்கன்னாலே விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து உங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அது உங்களோட கடமை. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் வந்து கட்சியில் வந்து நான் செய்தி தொடர்பாளரை பேசியிருக்கேன், ஆதரவாளராக பேசியிருக்கேன், தாவேக்கான்னு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரசியல் விமர்சகன்ற ரோல் நம்ம எதுக்கு வரோன்னா, அந்த கட்சியை வந்து நல்ல விதமாக போகிறதுக்கு, இல்லை கட்சியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறது, இல்லை நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அங்கே நடக்கலை அப்படின்னும் போது, நடக்கலைன்னா என்னோட தனிப்பட்ட விவகாரம் கிடையாது. கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு சில உயிரிழப்புகள் வந்து நடக்குது, அது விபத்து தான். அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களையும் வந்து இரங்கல் தெரிவிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது வந்தான உதவிகளும் பண்ணலன்னும் போது தார்மீக அடிப்படையில் நம்ம வந்து கேள்வி எழுப்புகிறோம். இவதில் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லுது, அதை செய்யறதும் வந்து கட்சியோட தலைமையோட முடிவு தான். அதை நான் வந்து நிர்பந்திக்க முடியாது. சஜஷன். ஆமாம், நம்ம வந்து சஜஷனே சொல்ல, நம்ம வந்து என்னென்ன சொன்னால் இதெல்லாம் கேட்குறாங்க இந்த மக்கள். ஏன்னா என் கூட பயணப்பட்டவங்க தான் அவங்க. எங்ககிட்டயே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த தம்பி இறந்து போயிட்டாரு, நீங்கள் அந்த கட்சிக்காக ஊடகங்களில் பேசுகிறீங்களா, அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம பேசும்போது அப்போ நம்மகிட்டையும் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம சொல்லும்போது அது வந்து அங்கே வந்து அந்த எதுவுமே அவங்க வந்து செய்யலை. எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த தொண்டர்களுக்கு. ஏன்னா அவங்க வேறு யாருமே இல்லை, அவரோட ரசிகர்கள் தான், கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்கவங்க தான். ஸோ அதுவும் வந்து நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநாட்டில் நானே இருக்கேன். மாநாட்டில் திட்டமிடல் வந்து சரியில்லை. அது வந்து கட்சியோட வந்து நிலைப்பாடாக கூட இருக்கலாம். கூட்டம் அளவுக்கு அதிகமாக வந்தது நான் வந்து ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொன்னீங்க, தண்ணி எத்தனை முறை வேணாலும் தண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இட வசதி வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தண்ணி காலி ஆகிடுச்சு, 1 மணி நேரத்தில் தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஸ்ட்ரக்சருமே அங்கே இல்லை. ஒரு கழிவறையில் இருக்க தண்ணியே என்னோட சகத்தோழன், என் விஜயோட ரசிகன், தாவேக்காவோட தொண்டன், சகத்தோழன் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கழிவறையில் என் கண்ணு முன்னாடி தண்ணி குடிக்கும்போது, அந்த கழிவறையில் இருக்க தண்ணியை நான் குடிக்க மாட்டேன், என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து தண்ணி தாகிறதுனால அந்த தண்ணீரை குடிக்கும்போது இதை கூட நான் எதிர்த்து நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறபோது நான் மனிதனே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் நான் பயணப்படுறது அர்த்தமே இல்லைன்றதுக்காக தான். அந்த விக்கிரவாண்டி மாநாடு அப்படிங்கிறது 1 மாத காலத்துக்கு மேலாக வந்து பிளான் பண்ணி மேடைகள் அமைச்சு விஜய் அவர்கள் எப்படி உள்ளக்க வரணும், வெளியே போகணும், எந்த இடத்துல நின்று பேசணும் முதற்கொண்டு அவங்க வந்து முழு கட்டமைப்பு இருக்கும்போது தண்ணி அப்படிங்கிறது ஒரு அந்த நேரத்தில் அந்த செலவு பொருள் செலவில் ரொம்ப சின்ன விஷயம்.
அதை கூட ஏன் செய்யாமல் தவறினாங்க? ஆமாம் சார், செய்யணும். அதுதான் உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து இது சொல்கிறோம். இது வந்து திட்டமிட்டு வந்து இவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு கொடுக்குற உரிமையோ, ஊடகங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு வந்து பண்ணலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடு விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்த நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி மாநாடு வந்து போடுறீங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 8லேருந்து 12 பனை மரங்கள் வந்து வெட்டப்பட்டது. அது வந்து அப்போ விமர்சனமாவது நான் பனை சார்ந்த ஒரு ஆர்வலராக இருக்கேன். 25 ஆண்டுகளாக பனை சார்ந்து நான் வேலை செய்யும்போது அப்போ எனக்கு ஒரு இயல்பாகவே ஒரு வருத்தம் அது. இந்த பனை மரத்தை உருவாக்குறது எத்தனை ஆண்டுகள் ஆகும், அதை வந்து திருப்பி இவங்க அழிக்கிறாங்க, சரி அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் திருப்பி இன்னொரு ப்ரொபோசல் கொடுக்குறேன். அந்த இடத்துல பனை நடவு வந்து நடலான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட 50வது பிறந்த நாள் வருது. ஸோ 50 லட்சம் பனை விதைகள் நடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லையா குறைஞ்சு பார்த்தா 50,000 பனை விதைகள் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திட்டமிட்டு தடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது, ஏன் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பேர் எடுத்துக்கலாம்னு நினைக்கும் போது தான் அப்போ இந்த கட்சி மேலே நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது. ஒரு சமூக செயல்பாட்டாலும் நம்ம சொல்லல, விஜய் ரசிகராகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தார்மீக கடமை இருக்குது. அங்கே பனை மரத்தை வெட்டியிருக்கீங்க, திருப்பி வைக்கணும். பனை மரத்தை வெட்டினா உங்களுக்கு வந்து வழக்கு இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பனை மரத்தை வெட்டுறதுக்கு நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணுன்றது. இல்லை வாங்கினாங்களா அனுமதி? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை சார். அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். அதை ரொம்ப நம்ம டீப்பாக போக விரும்பலை. ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம்னா அது திருப்பி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, நம்ம அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியலும் போது நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம சொல்கிறோம், இதை எடுத்து சொல்கிறோம். நம்ம பனை மரத்தை ஒரு பிராய சுத்தமாக இருக்கட்டும், இயற்கையை வந்து பேணி காக்கிறது உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கட்டும்ன்றதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். இதில் எங்கே காழ்ப்புணர்ச்சி இருக்குது? இப்போ நான் கேட்குற எல்லா விஷயங்களும் மணிகண்டன் வீராசாமி தனிப்பட்ட விஷயமா, இறந்து போனவருக்கு நிதி உதவி கொடுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்கிறதோ, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணீர் கூட நீங்கள் சுகாதார முறையில் கொடுக்கல, ஒரு டாய்லெட்டில் போய் தண்ணி குடிக்கிறாருன்னு சொல்கிறதோ, மயங்கி விழுந்தவங்களுக்கு முதலுதவி கொடுக்குற அளவுக்கு அங்கே பெரிய டீம் இல்லைன்னு சொல்கிறதோ, அங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நானே உள்ளே மாட்டிக்கிட்டு 6 மணி நேரம் பார்க்கிங்லேருந்து வெளில வரதுக்கு ஆச்சு. அதாவது மாநாடு முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல் இருந்து கிட்டத்தட்ட எங்கள் கூட வந்த இன்னொரு நண்பர் தொலைஞ்சு போயிட்டார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கார் அவர். அந்த இடத்துல வந்து ஜாமர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் டவர் கூட வைக்கல, ஒரு அடிப்படையான ஒருத்தர் தொடர்பு கொள்ள கூட முடியல. இல்லை சார், ஆனால் பெரிய டவர் வச்சோம்லாம் சொன்னாங்கல்ல. சொன்னாங்க சார், அங்கே நடக்கவே இல்லையே. நானே நிறைய பேர் இப்போ பத்திரிகையாளர்கள் நிறைய நண்பர்கள் அங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன தொடர்பு கொள்கிறாங்க, நான் அவங்க தொடர்பு கொள்ளவே முடியல. அந்த இடத்துல ஒரு ஜாமர் இருக்குது. நீங்கள் அது பேசிக்கான விஷயம் சார். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாதப்போ இதை நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து விஜய் மேலே வந்து கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் இல்லை சார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இல்லை, பல காணொலிகள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. 2016 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனதாக இருக்கட்டும், இல்லை அனிதா அவர்கள் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் ஸ்கிரிப்டட் பண்ணி நாங்கள் கூட்டு போனோம்னு சொல்கிறீங்க. அங்கே இடம் இருந்தவங்களுக்கு கட்சி ஆரம்பித்த பின்னாடி ஏன் இடம் இல்லை? இல்லை, கட்சி ஆரம்பித்தா யாருக்குமே இடம் கிடையாது. இப்போ நான் மணிகண்டன் வீராசாமி மட்டும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து கட்சிக்காக உழைத்தவர்கள், தளபதி மக்கள் இயக்கமாக இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தவங்க யாருக்குமே அங்கே வந்து இடம் கிடையாது. ஏன்னா 2006 தான் ஐயா புசி ஆனந்த் அவர்களே உள்ளே வராரு. வேல்முருகன் ஒரு மாநில நிர்வாகி, பாண்டிச்சேரி மாநில நிர்வாகிகள் மூலம் தான் அவர் உள்ளே வராரு. அது 2003 95 96 கட்சியில் வந்து மன்றத்தில் இருந்தவங்களாம் இருக்காங்க. இவர் 2006 தான் வராரு. ஸோ கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தான் அவர் அது உள்ளே வந்து. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அவர் திரைவாழ்க்கை வந்து 33 வருஷம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாதி நாட்கள் கழிச்சு தான் அவரே வந்து இணைஞ்சார். இவர் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அப்பா புசியானந்தோட ஆதரவாளர்கள் இல்லை பழைய நிர்வாகிகளும் யாருமே வந்து திரு விஜய் அவர்களை வந்து நெருங்க விடாமல் திரு புசியானந்த் அவர்கள் பார்த்துக்கிட்டார். சார், இல்லை ஒருவேளை அவர் தான் கட்சியோட பவர் சென்டர்னு எடுத்துக்கலாமா? புசியானந்த் தான் பவர் சென்டரா இல்லை விஜய் பவர் சென்டரா? சார், கட்சியே புசியானந்த் பார்ட்டி நான் எல்லா ஊடகங்களையும் சொல்லியிருக்கேன். அது இங்கேயே பதிவு பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் இங்கே எல்லாமே நிர்வாகத்துலேருந்து ஆட்கள் போடுறதுலேருந்து கட்சி மாநாடுகள் ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் வந்து முடிவு பண்ணார். திரு விஜய் அவர்கள் எந்த முடிவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் இவர் கேட்டு வழி நடத்தும்போது அப்போ இது இவரோட பார்ட்டி நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஊடகங்களை பேசும்போது ஆட்டோக்காரருக்கு நம்ம வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கோம், எங்கள் கட்சியில் இருந்தால் எல்லா மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கட்சியில் இருந்தவங்களுக்கு பொறுப்பு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது முதல்ல? சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோ ஓட்ட நண்பருக்கு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன செயல்படுறாரு அதை யார் மானிட்டர் பண்ணுறாங்க? அவருக்கு எந்த விதமான அரசியலும் அவருக்கு வந்து சொல்லித்தரல, எந்த விதமான புரிதலும் அவருக்கு வந்து இல்லை. இந்த மாதிரி பல நபர்கள் வந்திருக்காங்க. மாவட்ட செயலில் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் வகுப்போ இல்லை அரசியல் பயிலரங்கமோ இந்த கொள்கை தலைவர் குறித்தோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த மாவட்ட செயலர் கூப்பிட்டு 5 கொள்கை தலைவரை பற்றி சொல்லுங்களேன்.
கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுங்களேன். கல்வியோட அவங்களோட கோட்பாடு என்னன்னு சொல்லுங்களேன். எதை நோக்கி அவங்க போகிறாங்கன்னு சொல்லுங்களேன். என்ன அரசியல் மக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு, திராவிட அரசியலுக்கு, தேசிய அரசியல் இருக்குது. இந்த 3 அரசியல் இருக்குங்களா. இந்த 3 அரசியலை தாண்டி புதுசாக என்ன இவங்க வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள். எதுவுமே சொல்லலை சார். அவங்க வந்து விஜய் சார் படத்தை காமிச்சு அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த கொடியை எடுத்துகிட்டு போகிறாங்களே கண்டி. அதை தாண்டி மக்கள்கிட்ட நாங்கள் எதுக்காக நாங்கள் இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் வேணாம், தமிழ் தேசிய அரசியல் வேணாம், தேசிய கட்சிகள் வேணாம், இவங்களுக்கு மாற்றுன்னு ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்களேன். அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து பண்ணுறதில்ல. நம்ம இதெல்லாம் முயற்சி பண்ணுறோம் அந்த இடத்துல. இதெல்லாம் அந்த தொண்டர்களுக்கு நம்ம வந்து சொல்லணும், அவங்களுக்கு வந்து கருத்துரையாடல் பண்ணணும் இப்படின்னு சொல்லும்போது அந்த எதுவுமே அந்த இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல இருந்து பயன் இல்லைல்ல. இல்லை, ஆரம்ப காலத்தில் வந்து அரசியல் பயிலரங்குகள் வந்து ஆரம்பித்தாங்க. மாவட்டம் தோறும் வந்து நாங்கள் அரசியல் பயிலரங்கு கொண்டு போகிறோம். பழைய அரசியல்வாதிகள்லாம் வச்சு வகுப்புகள்லாம் ஆரம்பித்தாங்க. 2-3 வகுப்புகள் நடந்துச்சு. அதன் பின்பு அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதனால? ஏன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பசங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. நான் ஏன் இங்கே வந்து டாய்லெட்டில் நான் ஏன் தண்ணி குடிக்கணும்னு கேட்பான். நான் ஏன் மணிக்கணக்கில் இங்கே வந்து காற்று கிடக்கணும்னு சொல்லுவான். உங்கள் ஷெட்யூல் என்னன்னு கேட்பான். திட்டமிடல் உங்ககிட்ட இல்லைன்னு கேட்பான். எல்லாமே கேள்வி கேட்பான்ல. நீங்கள் வந்து பெரியார கொள்கை தலைவர் வச்சுருங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பூமி பூஜை போடுறீங்க, நீங்கள் ஏன் மஞ்சள் வேட்டி கட்டிட்டு நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேள்வி கேட்பான்ல அவன். இதெல்லாம் கேள்வி கேட்பான்ல. நீங்கள் வந்து எல்லா கொள்கை தலைவரையும் வந்து பொதுவெளியில் தான் எல்லா தலைவரும் வந்து மாலை போடுறாங்க. நீங்கள் ஆஃபீஸ்குள்ளேயே தானே வச்சு மாலை போடுறீங்க. திரு விஜய் அவர்களை கொச்சைப்படுத்தணுன்றதோ அவர் நோக்கத்தை வந்து நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து இங்கே வரல சார். நீங்கள் இன்னும் வீரியமாக செயல்படணும். இன்னும் செயல்படலை. உங்களோட செயல் திட்டங்களில் வந்து நேர்மை இல்லை. நீங்கள் வேறு யார் சொல்கிறது கேட்குறீங்கன்னு சொல்கிறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. இல்லை, செயல்படலை அப்படிங்கிறத யார் தடுக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யாருமே தடுக்கல சார். அவரே தான் அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார். யாருமே தடுக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு கல்ட்டு சார், தலைவா நீங்கள் ஒரு கல்ட்டு, நீங்கள் வராதிங்க, நீங்கள் எல்லாம் வீட்டிலே இருங்க. ஏன்னா அவர் வந்துட்டா இவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது சார். முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கிறவர் இந்த வேலைகள் கூட செய்யாமல் எப்படி சார்? அவரே தடுக்க நினச்சா கூட செஞ்சு தானே ஆகணும் அதை. சார், ஒரு புதிய கட்சி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நேர்மையாக நீங்கள் சொல்லுங்கள். கட்சி ஆரம்பித்து முழுசாக இன்னும் 2 வருஷம் தான் ஆகிருக்கு. நீங்கள் எத்தனை மாநாடு போட்டீங்க, எத்தனை பொதுக்கூட்டம் போட்டீங்க, எத்தனை மக்கள் சந்திப்பு நடத்தீங்க, எல்லாமே பிரச்சனை தான் சார். முதல் மாநாட்டில் உங்களுக்கு பிரச்சனை. அதில் நீங்கள் என்ன சீர்தூக்கி பார்த்துருக்கணும், அதில் எதாவது நீங்கள் வந்து பாடம் கற்றுருக்கணும், பண்ணவே இல்லை. 2வது மாநாடு திருப்பி வந்து நீங்கள் மதுரையில் நடத்துகிறீங்க, அங்கேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை, அங்கேயும் உயிரிழப்புகள் வந்து நடக்குது. திருப்பி நீங்கள் அதுலேருந்து எந்த விதமான பாடமும் நீங்கள் கற்றுக்கல. மக்கள் சந்திப்பு போகிற இடங்கள்லாம் நீங்கள் வந்து லேட்டாக தான் போகிறீங்க, மக்களை காக்க வைக்கிறீங்க, எந்த விதமான முன்னேற்பாடும் நீங்கள் பண்ணுறதில்ல. திருப்பி பிரச்சனை. அது ரோட் ஷோக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. திருப்பி வந்து பொதுமக்களை, வெகுஜன மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்துறீங்க. உங்களோட இந்த மாப் மென்டாலிட்டி, உங்களோட இந்த கூட்டத்தை காட்டுற இந்த மனநிலைக்காக பொதுமக்களை ஏன் பாதிக்கணும்னு நான் கேட்குறேன். ஒரு வெகுஜன மக்கள், சாமானிய மக்கள் சார், அவர் என்ன கடவுளுக்கு மேலானவர்னா? இல்லை சார், மக்கள் தானே பார்க்க போகிறாங்க. அவங்க யாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல சார். மக்கள் போகிறாங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் ஒரு 7 மணி நேரம் திருச்சி சிட்டியை நீங்கள் முடக்கி போடுறீங்க சார். உங்களோட ஷெட்யூல் என்ன சார்? நீங்கள் மரக்கடையில் எவ்வளோ நேரம் பேசணும்? 40 நிமிஷம் தான் சார் உங்களுக்கு ஷெட்யூல். நீங்கள் காலையிலேருந்து அந்த ரோட்டை ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே, அவங்களாம் பொதுமக்களா? நீங்கள் உங்கள் ரசிகர்கள் சார். வேறு மாவட்டத்துலேருந்து வண்டி வாகனத்தை எடுத்து வந்து போட்டு ரோடு சாலையெல்லாம் வழிமறிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சார். அது எப்படி நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஒத்துக்க முடியும்? இல்லை சார், நம்ம வெளியே இருந்து பொதுமக்களாக பார்க்கும்போது விஜய் வாராரு, இவ்வளோ கூட்டம் வந்து விஜய்க்காக கூடுது, எல்லா தொண்டர்களும் போய் பார்க்குறாங்க, எல்லா ரசிகர்கள் பார்க்குறாங்க. கூட்டம் கூடுறதுனால அந்த இடத்துல வந்து சேதாரம் ஏற்படும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுமக்களோட பார்வையும் அதுதான். நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்போ வந்து வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளக்க வந்து மக்களாக கூட்டுறாங்களா இல்லை கூட்டப்படுறாங்களா? சார், கூட்டப்படுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சரிங்க, நீங்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வருது, மாநாட்டுக்கு கூட்டம் வருது இல்லைங்களா? இப்போ இவர் இந்த மகாபலிபுரத்துக்கு வந்தார் இல்லைங்களா? பட்டினமாகம் வீட்டிலேருந்து தான் சார் வந்தார். 2 வாகனத்தில் வந்தார். ஏன் வந்து உங்களுக்கு கூட்டமே சேரல? தெரியாதா? யாருக்குமே தெரியாது. ஒரே ஒருத்தர் கூட கிடையாது. உங்கள் பவுன்சரை தவிர வேறு யாருமே கிடையாது. ஏன் வரல? யாருமே வரல. நீங்கள் வந்து பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட வந்தீங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்தீங்க. தனியாக ஒரு காரில் வந்து உங்கள் கூட வெங்கட்ராமன் வந்தார். இன்னும் 2 பேர் தான் வந்தாங்க. தனியாக வந்து மாலை போட்டு போனீங்களே, ஏன் உங்கள் பின்னாடி தொண்டர்கள் வரல? நீங்கள் எல்லாம் சினிமாவில் இருக்கும்போது எல்லா ஷூட்டுக்கும் நீங்கள் போகிறீங்களே, அப்போ ஏன் எல்லாருமே வரல? நீங்கள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் சினிமா ஷூட்டிங்காக போகிறேன், என்னை யாரும் பின்தொடர்ந்து வரான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏன் உங்களுக்கு யாருமே கூட்டம் வரல? திருச்சி மக்கள் சந்திப்பு ஏன் அத்தனை பேர் 5000 பேர் எதுக்கு உள்ளே வர வைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? வாரத்தில் 2 நாள் பனையூர் வரீங்களே, ஒரு 1 லட்சம் பேராவது வரணுமே. சென்னை மக்கள், சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்க சார். 1% 1 லட்சம் பேர் திரண்டு நிற்கணும்ல, உங்களை பார்க்குறதுக்கு சாலை முழுக்க நிற்கணும்ல. ஏன் சார் வரமாட்டேன்றாங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் கூட்டத்தை கூட்டணும், எங்கள் கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு நீங்கள் தெரியும். நீங்கள் அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, தொண்டர்களுக்கு சொல்கிறீங்க, பொறுப்பாளர்கள் சொல்கிறீங்க, அவங்க தான் ஆட்களை வர வைக்கிறாங்க. இப்படி தான் கூட்டம், ஆர்கானிக்கான கூட்டம் வந்து கிடையாது. இல்லை, கூட்டத்தை கூட்டி காமிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு என்ன இருக்குது சார்?
ஆமாங்க. இப்போ நீங்கள் முதல் மாநாட்டிலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க சொல்கிறீங்க, கூட்டணி எங்களை வராமலே நம்பி இருக்கு. யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னே நீங்கள் சொல்கிறீங்க. எந்த கட்சிகளும் சொல்ல, 2 திராவிட கட்சிகளும் சொல்ல, தேசிய கட்சிகளும் சொல்லாத நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. நாம் தமிழர் கூட சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்குன்னு ஒரே ஒரு கட்சி கூட வரலையே சார். யார் சார் உங்களை தேடி வந்தாங்க? ஒரே ஒரு கட்சி சொல்லுங்க. இந்த இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஒரு சார் அது அமைப்பு சார், கட்சி கிடையாது சார். அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை வந்து மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் உண்டா அவங்களுக்கு? அது ஒரு அமைப்பு சார். அமைப்பு வந்து வருவாங்க. அந்த மாதிரி எத்தனை அமைப்புகள் வேணாலும் வரலாம். கட்சியாக யார் வந்தாங்கன்னு சொல்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில் இத்தனை பேர் இருக்காங்க. நாம் தமிழரோட நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழரோட பேசுனது எங்களுக்கே தெரியும். நாம் தமிழர் உங்களோட வரலையே, யாருமே உங்களோட வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளை நோக்கி எல்லாரும் வரணும்னா ஒரே ஒரு பயத்தை தான் மக்கள்கிட்ட காட்டணும். நம்ம வந்து மக்களையும் பயமுறுத்தணும். என் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வருது பாருங்க, என் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளை நீங்கள் வந்து இது வந்து போலியான ஒரு பிம்பம். இன்றைக்கி அதெல்லாமே உடஞ்சி போச்சு. இல்லை கட்சியோட உட்கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது கட்டமைப்பு இருக்குதா? ஏன்னா இப்போ வந்து நிர்வாக குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு குழுக்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு. அதற்கு முன்னாடி அப்படி ஒரு வழிகாட்டுதல் குழு ஏதாவது கட்சிக்குள்ளே இருந்துச்சா? இது ஏற்கனவே இருக்குங்க, எல்லா குழுக்களும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளை அமைப்பு கட்சியில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பாடி கீழே பார்த்தீங்கன்னா இதில் மாணவர் அமைப்புலேருந்து மீனவர் அமைப்புலேருந்து இப்போ 38 அமைப்புகள் இருக்குது. ஒரு அமைப்பு கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொறுப்பாளர்கள் வந்து போட்டதே இல்லை. மாவட்ட செயலர் இருப்பாங்க, 120 மாவட்ட செயலர் அறிவித்தாங்க. நிர்வாகத்துக்காக நம்ம நினச்சோம் 2 தொகுதிகளை இணைத்து ஒரு மாவட்ட செயலரை போடுவான்னு சொன்னாங்க. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 5 முதல் 6 மாவட்ட செயலர் வந்து போடவே இல்லை. மாவட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதியோ கிளையோ எதுவுமே போடல சார். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசிக்குங்க, கிளையிலேருந்து தானே நீங்கள் வந்து மேலே போவீங்க. ஒரு வட்டக்கிளை செயலாளர் கிடையாது, பகுதி செயலாளர் கிடையாது, மாவட்ட செயலாளர் மட்டும் இருக்கார். 2 ஆண்டுகள் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் எந்த கட்டமைப்பும் நீங்கள் வந்து உருவாக்கவே இல்லை. 69,000 வந்து பூத் கமிட்டி வந்து போடணும். இது வரைக்கும் அதுக்கு பொறுப்பாளர்கள் யாருமே சார் அதை செயல்படுத்த இடத்த வேண்டி இருக்கிறவர் புஷியானந்த் அவர்கள் இருக்காரு. அதன் கீழே அவர் கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு விஜய் அவர்கள் மானிட்டர் பண்ணுவாரா? எந்த மானிட்டர் இது வரைக்கும் நடந்ததில்லை. எந்த கூட்டமும் கலந்தாய்வு கூட்டமோ அந்த மாதிரி நடந்ததில்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிவ்யூவோ இல்லை வந்து நீங்கள் ஒரு கலந்தாய்வோ இல்லை வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டமோ எதுவுமே நடந்தது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தால் கூட நீங்கள் சொல்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க, நீங்கள் பதிலுக்கு நீங்கள் எதுவுமே பேச முடியும். அப்படி யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த கட்சியில் அவங்க வந்து பொறுப்புலேயே இருக்க முடியாது. யார் புஷியானந்தை எதிர்த்து பேசினா பொறுப்பில் இருக்க முடியாது. புஷியானந்த் அவர்களை எதிர்த்து நீங்கள் கேள்வியே எதிர்த்து பேசுறது இல்லை, நீங்கள் ஒரு சஜஷனே சொல்றீங்க, ஒரு கேள்வியே கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்த கட்சியில் இருக்கும். சார் அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, கட்சியோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கையில் இருக்குது, ரசிகர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து புஷியானந்த் கிட்ட இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, எல்லாமே புஷியானந்த் கிட்ட தான் இருக்காங்க. அவருக்கு நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை. திரு விஜய் அவர்களுக்கு கட்சியோட எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. எந்த மாவட்ட செயலர்கிட்டும் அவர் பேச மாட்டார், எந்த ரசிகர் மன்றத்தோட அவர் வந்து பேசுனது கிடையாது, எந்த நிர்வாகிகிட்ட அவர் பேசுனது இல்லை. எல்லாமே திரு புஷியானந்த் அவர்கள் மட்டும்தான் பேசுவார். யார் பொறுப்பாளர், எந்த மாவட்டம் பொறுப்பு போடணுன்றது கூட இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. அந்த லிஸ்ட்டை ஏன் எதுக்குன்னு கூட அவர் கேட்க மாட்டார். அவருக்கே தெரியும். இப்போ ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது. திருச்சி மாவட்ட செயலர் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிறாரு. அவர் வந்து புஷியானந்தோட ஆதரவாளர். அவரை வந்து தூக்குறாங்க, அவர் வந்து நீக்கிட்டு ஒரு பொறுப்பாளர் போடும்போது ஒரு 10 பேர் இருக்காங்க, சீனியருங்களே திருச்சியில் இருக்காங்க. ஒரு லிஸ்ட்டு போகுது, ஒரே ஒரு பேர் தான் சார் போகுது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 65 வயது சந்திரான்னு ஒரு அம்மையார் பேரை வந்து கொடுக்குறாங்க. அந்த கையெழுத்து போட்டு அவர் வந்து கொடுக்குறாரு விஜய் அவர்கள். அவர் கேள்வி கேட்கணும்ல, இந்த அம்மாவுக்கு 65 வயசு, அவர் மகன் தான் வந்து பாலியல் வழக்கில் வந்து சிக்கி உள்ளே போயிருக்காரு. அவரை மாவட்ட செயலர் தூக்கிட்டு அவங்க அம்மாவை தான் நீங்கள் போகிறீங்க, அவர் தான் ஆக்டிவாக வேலை செய்ய போகிறார். பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, இவர் தான் அந்த பாலியல் குற்றவாளி தான் வந்து வேலை செய்வோம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து புஷியானந்துக்கு ரைட் ஹேண்டு. புஷியானந்த் பேர்லேயே வந்து பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தளபதி மண்டபம்னு சொல்லி அங்கே வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் வந்து பொறுப்பு போடும்போது விஜய் அவர்கள் கேட்கணும்ல. ஒரே வார்த்தை கூட கேட்காம அவர் சைன் இல்லை பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி அவர் கட்சியில் எனக்கு தெரியுதுன்னு நம்ம வந்து இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஒரு தனி டீம் வச்சிருக்காரு. அதற்கு தலைமையில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அவர் தான் விஜய் ஹைட் பண்ணுறாருன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. அது உண்மைதான். நீங்கள் வந்து அவருக்கு குழுக்கள் இருக்காங்க, இது எல்லாமே உண்மைதான். கட்சியில் நீங்கள் கேட்குறது வந்து நியாயம். ஒரு தலைவர் தான் எது வந்தாலும் செயல்படணும், அவர் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகள்லாம் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்காரு. அது யாருக்குமே தெரியாது. ஊடகங்கள் இருக்க நமக்கு வேணால் தெரிஞ்சுக்கலாம கண்டி வெகுஜன மக்களுக்கு அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் தான் இந்த கட்சியை முழுக்க வழி நடத்துகிறார். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கூட்டணிக்கு போனோமா வேணாமா, யாருக்கு சீட்டு கொடுக்கணும் கொண்டு அவர் தான் முடிவு பண்ணார். அதை தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதை களத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புஷியானந்த்.
இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து உள்ளக்க வராரு. ஆதவ அர்ஜுனா உள்ளக்க வந்ததுக்கப்புறம் கட்சியில் பல மாற்றங்கள் நம்மளால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. தனியாக ஒரு வாரும் வந்து போடுறாங்க. அதன் பின்பு ஊடகங்கள் வந்து அதிகமாக வந்து பேசு பொருளாக தாவேக்க ஆகுறாங்க. தகவல் 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 சொல்லி தகவல் மட்டுமே வெளியா சார். இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லை நரேட்டிவ் கொடுக்கப்படுதா அவங்களுக்கு? இல்லை சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தில் கட்சிக்கு வந்து நிறைய பொருள் செலவு வந்து பண்ணுறாரு. மாநாடுலாம் வந்து கடைசி மாநாடுலாம் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க செலவு பண்ணாரு. மதுரையில் நடந்தது. ஆமாம், எல்லாமே அவர் தான் வந்து செலவு பண்ணுறாரு. பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கணும்னு வந்து நினைக்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வார் ரூம் போட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த வார் ரூம் என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களை வந்து பூஸ்டப் பண்ணுறதோ இல்லை கட்சியை வந்து வழிநடத்தோ கிடையாது. தவறான கண்ணோட்டங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சதி கோட் மாதிரி அவங்க புதுசாக வந்து இப்போ நான் வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு அவங்க நினச்சாங்கன்னா எனக்கு எதிராக வந்து பின்னூட்டங்கள் எழுதுறது, எனக்கு எதிராக வந்து வீடியோக்கள் வந்து யாரெல்லாம் வந்து தாவேக்காவை எதிர்த்து பேசுகிறாங்களோ, திமுகவை எதிர்த்து மட்டுமே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எல்லாருமே திமுக ஓட்டு போட போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன அரசியல் வச்சுருக்கீங்கன்னா திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, களம் அப்படி கிடையாது சார். இங்கே எதிர்கட்சின்னு அண்ணா திமுகன்னு ஒன்று இருக்குது. நாம் தமிழர் ஒரு இயக்கம் வந்து 15 ஆண்டுகளாக 35 லட்சம் மக்களோட வாக்கை வந்து பெற்றிருக்காங்க. 2 தேசிய கட்சிகள் வந்து இருக்காங்க. இது இல்லாமல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, பாமக இருக்காங்க. இவ்வளோ பேர் களத்தில் இருக்காங்க சார். நீங்கள் களத்தில் நடக்காத ஒரு விஷயத்த பொய்யான பிம்பத்தை தான் கட்டமைக்கிறீங்க. திமுக விசஸ் வந்து தாவேக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவே ஒரு அப்பட்டமான பொய் தானே. இவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிம்பம் வந்து அதிகமாகுது. வெறும் சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் சார் அவங்க அரசியல் பண்ணாங்க. களத்தில் எந்த அரசியலும் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பண்ணவே இல்லை. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி கேட்டமே தகவல் அப்படிங்கிற செய்தி தான் மட்டும் வெளியாகுது. இந்த தகவல் கொடுக்குறது ஜானவர்கிசம் டீம் வந்து ஒரு பக்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க. அந்த செய்தியில் ஆனால் முன்னாடி இப்போ தகவல் கொடுக்குறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்து பார்க்க போகிறாருன்னு சொல்லி தகவல் வெளியாகுது. 2 நாட்களில் உண்மை அப்படின்னு சொல்லி அது வந்து இதாகுது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவங்களே கசிய விட்றாங்களா? அந்த ஆமாம் சார், இவங்களே தான் சார் எல்லா விஷயங்களும் வந்து கசிய விட்றாங்க. இப்போ தகவல்னு வெளியில் இருக்க யாராவது சொன்னால் பரவாயில்ல, முன்னணியில் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு எந்த விஷயமும் வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்களே என்ன சொல்கிறாங்க, தகவல்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து எழுதுறாங்க. தகவல் என்ன நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இது நடக்க போதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இவங்க வந்து சூசகமாக முன்னாடியே எல்லா விஷயத்தையும் வந்து தகவல்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது யாராலையும் கணிக்க முடியல. இப்போ ஒரு கட்சி அப்படிங்கிறது ரொம்ப பொதுப்படையாக ஜனநாயகமாக இருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி வெளியே தெரிய மாட்டேங்குது. இவர் வந்து காலில் விழுந்தாருன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே டோனில் தான் பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் வந்து சிறு பெரு வயது கூட பார்க்காம காலில் விழுந்தான்னு சொல்கிறாங்க. இதுவும் பரப்பப்படுற தகவல் தானா இல்லை இதுவும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னென்னா அந்த மக்கள் சொல்கிறதுனால நம்ம நம்புகிறோம் சார். ஏன்னா அந்த மாதிரி எந்த புகைப்படமோ எதுவுமே வந்து வெளியில் வரல. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அந்த மக்கள் மீது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அந்த மக்கள் அறியாத மக்கள். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க காலில் விழுந்தால் தாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் வந்து சிபிஐயில் வந்து வழக்கு இருக்குது, நீங்கள் கரூருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைகளை வந்து சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் கரூரில் இவங்க எந்த மண்டபத்தையும் வந்து கேட்கவே இல்லை, அப்படி எதுவுமே வந்து முயற்சி பண்ணல. ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்கள் தினம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எந்த முயற்சியும் வந்துருக்கு. டிஜிபிக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிடுறது சரி, அதுக்கப்புறம் அந்த எந்த விதமான ஃபாலோஅப்பும் கிடையாது. எஸ்பி கிட்ட போய் கேட்கவே இல்லை. அதே மாதிரி இவங்களே முன்னாடியே வந்து பிளான் பண்ணி தான் கேட்குறாங்க. க்ரீன் காரிடார்லாம் வந்து கேட்கறதுக்கு காரணம் என்ன, அரசாங்கத்தில் அப்படி கொடுக்கவே முடியாது. நீங்கள் அடுத்தது எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு தானே போவீங்க. ஆமாம், நான் வந்து காவல்துறை கிட்ட கேட்டேங்க, அந்த மக்களை வந்து சந்திக்கணும்னு சொன்னோம். காவல்துறை சைட்லேருந்து எங்களுக்கு வந்து மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் போயிருக்கணும். கோர்ட்டுக்கே நீங்கள் போகவே இல்லை. திருப்பி நீங்கள் எஸ்பி கிட்ட போய் எஸ்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணல கூட நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காமல் திருப்பி வந்து கட்டுக்கதைகளை வந்து பரப்பி விட்றாங்க. நாங்கள் வந்து கரூருக்கு வரணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொய்களை வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ண முடியாததுக்கு சாட்சி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா ஆதரவாளர், தாவேக்கா தரப்பு வந்து செய்தி தொடர்பாளர்லாம் பதுங்கு குழியில் 30 நாளாக பதுங்கிட்டதுனால செய்தி தொடர்பாளருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்னு ஒரு சிலர் வந்து டிவியில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப குறுகலான சந்து, எவ்வளோ அபத்தமானது, வழி இல்லாத சந்து, இறங்கி 400 மீட்டர் நடக்கணும். சார், இப்போ நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது எல்லாரும் பனையூருக்கு வர வச்சு ஓட்டு போடுவீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட வரும்போது நீங்கள் யாரையும் போய் சந்திக்க மாட்டீங்களா? இது குறுகலான சந்து, நான் போக மாட்டேன். நம்ம சென்னையிலே பெருவாரியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு இருக்கும். ஹவுசிங் போர்டெலாம் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன் இதை இவங்க சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து இயல்பாகவே அந்த குணம் தான் சார் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி சத்திரம் மக்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்போ பனையூருக்கு தான் வர வச்சு கொடுத்தாரு. அப்போது நீங்கள் என்ன உருட்டுனீங்க, அந்த இடத்துல போனால் கூட்டம் சேர்ந்துன்னு சொன்னீங்க. எந்த கூட்டமும் சேராது. நான் சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் கூட்டம் வந்தோம், கூட்டம் சேரலை. தங்கை அனிதா வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போனோம், கூட்டம் சேரலை.
எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் சொன்னோம், ஆனால் நீங்கள் வேறு விதமாக செயல்படுத்துறீங்க. தூத்துக்குடி நீங்கள் கூட்டு போனீங்க, கூட்டம் சேரல. 144 இருந்தது, அப்படி இருந்தும் நீங்கள் வந்து போனீங்க, கூட்டமே சேரலை. இதை தாண்டி நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு வெளியில் போகிறீங்க வரீங்க, எங்கேயுமே கூட்டம் சேரலை. இது என்னென்னா திட்டமிட்டு இந்த மக்கள் மேலே இவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் என் பின்னாடி எல்லாரும் வரணும், நான் வந்து உட்காந்துட்டு இருப்பேன், என் பின்னாடி நீ வேணும்னா வந்து வாங்கிட்டு போ, உதவி வேணாலும் வந்து வாங்கிட்டு போ, நிதி உதவி வேணாலும் வந்து வாங்கிட்டு போ, உங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தினாலும் நீ தான் வந்து என்ன பார்த்துட்டு போ, நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பேன் தான் மனநிலை. சார், இப்போ 30 நாட்களாக கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கும், இல்லை கட்சியை அறிவிக்கப்பட்ட பேச்சாளர்கள் யாருமே எதுவுமே பேசலை. ஆனால் கட்சியோட ஆதரவாளர்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசியிருந்தாங்க. சரியாக அந்த 30 நாள் வந்து கரூர் மக்கள் வந்து விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. அடுத்தடுத்த நாட்கள் வந்து அறிக்கை வந்து வெளியாகுது, எல்லாருமே ஊடகங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இந்த 30 நாட்கள் வந்து எதற்காக ஒரு காத்திருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம் சார்? அவங்களுக்கு அங்கேருந்து சிக்னல் வரும் சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி லாபி தான். இவங்களுக்கு யார் வழக்கறிஞர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் வழக்கறிஞர் குழு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனப்போ யார் உங்களுக்கு வந்து வாதாடினாங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞராக வந்து உங்களுக்கு வந்து கேஸை வந்து. ஆனால் பாஜக எதிர்ப்பு தானே உங்களோட பிரதான கொள்கை. அதுவும் சார் நான் சொல்ல வரேன் சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே இருக்குது. நான் வந்து இதை ரொம்ப தெளிவாக வந்து முன்னணி ஊடகத்திலேயே மெயின் ஸ்ட்ரீம்லேயே நான் சொல்லிட்டேன். திருச்சி மக்கள் சந்திப்பப்பயே இவங்களோட பிம்பம் வந்து உடஞ்சிருச்சு. நான் அது ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மரக்கடையில் நிகழ்ச்சி. திருச்சி விமான நிலையத்துக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 2000லேருந்து 5000 நபர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஏர்போர்ட் நிர்வாகம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்களை எங்கேயுமே தடுக்கலை. அங்கே சிஆர்எஃப் வீரர்கள் இருக்காங்க. இது மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு பேப்பரை நீங்கள் தூக்கி எறிஞ்சால் கூட உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க, வழக்கு போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துல நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாலும் சந்தேகத்துக்கு இடமா அவங்கள வந்து வெளியேற்றுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் அத்தாரியோட ப்ரொசீஜர். ஆனால் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒழுக்கக்கேடு வந்து நடக்குது. அவங்க பொது சொத்துக்களை வந்து சேதாரம் படுத்துகிறாங்க, பேரிகார்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. சார், அவங்க சைட்லேருந்து ஒரே ஒரு எதிர்ப்பு கூட கிடையாது, ஒரு எச்சரிக்கை கிடையாது, ஒரு வழக்கு கிடையாது, எதுவுமே பண்ணல. இதே மித்தப்பற கட்சிகள் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆட்சியில் இருக்க திமுகவோ இல்லை பாஜகவோ பண்ணியிருந்தா கூட வழக்கு போட்டுருங்க. எங்களுக்கே வழக்கு போட்டிருக்காங்க. இல்லை, இதில் வழக்கு பதிவு செய்யப்படலை. பண்ணல சார். வழக்கு கூட நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. அவங்கள கூப்பிட்டு ஒரு கண்டிக்க கூட செய்யலை. அப்போ என்னன்னு தெரியுதுன்னா, உங்களுக்கு பாஜகவோ அல்ல ஆர்எஸ்எஸோ உங்களுக்கு பின்புலமாக இருக்குன்னு இதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்கிறேன். அப்போ நான் சொல்லும் போதெல்லாம் நம்ம காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ யார் உங்களுக்கு வாதாடுறாங்க? உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் தான் அங்கே வந்து வாதாடுறாரு. இங்கே இந்த வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும்னு யார் கேட்குறாங்கன்னா, பிஜேபியோட வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியன் தான் உங்களுக்காக போய் வந்து நிற்கிறாங்க. அப்போ உங்க பின்புலம். ஆமாம், அதுதான் சார் சொல்கிறேன். இவங்க கேட்கல சார். யார் கேட்குறாங்கன்னா பிஜேபி கேட்குறாங்க. பிஜேபியோட வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியன் இவருக்கு வந்து போகிறாங்க. இன்னொரு பாதிக்கப்பட்ட 2 மக்களை யாருன்னா தூண்டி விட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அதிமுககாரன் ஒரு பிஜேபிக்காரன் தான் வந்து சிபிஐக்கு வந்து போகிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் போகலன்னு, அப்போ அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பிஜேபி பின்னாடி ஆர்எஸ்எஸ் பின்னாடி இவங்க வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இந்த அதனால தான் இவ்வளோ தைரியமாக மக்களை எதிர்க்கிறதும் சரி, இந்த பிரச்சனைகளை வந்து கையாளுறதும் சரி, எல்லாம் தைரியமாக பண்ணது பின்னாடி இவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி. அதான் நான் இந்த சிபிஐ வந்து இவங்க போடலை. நாங்கள் கேட்டது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு கேட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊடகங்களில் பேச போகிறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட போகும்போது சிபிஐ வந்து விஜய்க்கு தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க. கிடைச்சதுக்கப்புறம் வந்து வழக்கு வந்து நேர்மையாக விசாரணை நடத்தப்படும்னு சொல்கிறாங்க சார். ஆனால் ரொம்ப டெக்னிக்கலாக மக்களை கேண்டில் பண்ணுறாங்களா சார்? ஆமாம் சார், அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ இவங்க நினச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்னு. ஆனால் மக்களுக்கு வந்து தெளிவாக இருக்காங்க. இவங்க யார் பின்பு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் இவர் ஒரு அறிக்கை தர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கணும், விவசாயிகளை வந்து திமுக அரசாங்கம் ஏமாத்துதுன்னு சொல்கிறாங்கல்ல. நெல் ஈரப்பதம் வந்து 17% வந்து இருக்குது. அதை வந்து 23%, 22லேருந்து 23% மாற்றணும்னு திமுக அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அந்த இடத்துல மத்திய அரசாங்கம் இவர் வந்து குறிப்பிடவே இல்லை. ஏன் குறிப்பிடலைன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த கொள்கை எதிரி இப்போ நண்பன் ஆகிட்டான். ஸோ அவங்களோட வந்து நீங்கள் வந்து சமரசம் ஆகிட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் குறித்து பேசவே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் வந்து திருப்பி வந்து பேசுகிறாரு. கேட்குறாங்க, சதி கோட்பாடு நடந்தது முடிஞ்சு. இவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா விபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா சதி கோட்பாடு, போலீஸ் எங்களை அடித்தாங்கன்றான் சொல்கிறார். நாங்கள் வந்து கரூர் எல்லையிலே இருந்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. களத்தில் எங்கள் குழுவும் இருந்தாங்க, அந்த மாதிரி இவங்க யாருமே இல்லை. களத்தை விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இல்லை. திருப்பி அதே கட்டுக்கதைகள் அதே பொய்களை இவங்க சொல்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தான் காரணம். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், இந்த தகவல் நீங்கள் உறுதிப்படுத்தணும்னா, வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது
நீங்கள் விக்டிம் அழைச்சிட்டு வரதும் இது வந்து சட்டப்படி தப்பு. சாட்சியங்களை கலைக்கிறதா வரும். சாட்சியங்களை கலைக்கிறதுக்குள்ளே தான் நீங்கள் வரும். அப்போ உங்களுக்கே நல்லா தெரியல. உங்கள் வழக்கறிஞர் குழுக்களே சொல்கிறாங்க, சார் நீங்கள் பண்ணுறது சட்டப்படி தப்பு, நாளைக்கு நமக்கு இது பெரிய பின்னடைவாக வரும், சிபிஐ என்கொயரியில் நமக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக வரும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அதை கூட நீங்கள் கேட்காமன்னா உங்கள் பாஸ் டெல்லியில் இருக்காங்க, நாக்பூர்லேருந்து உங்களுக்கு வரத தகவல் வச்சு தானே நீங்கள் போகிறீங்க. இதில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கா? உங்களுக்கு எதுவுமே இல்லையே. நீங்கள் வந்து முன்னாடி ஒரு மாதிரி பேசுங்க, பின்னாடி வந்து பிஜேபி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ, ஆர்எஸ்எஸ் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த தைரியம் தானே நீங்கள் வந்து செயல் பண்ணி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன விபத்து சார், அது விபத்துனே நம்ம சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. விபத்துன்னு அந்த விபத்துக்கே நீங்கள் ஓடி ஒளிஞ்சாலும் சார், நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டீங்க எல்லாருமே. எப்போ நீங்கள் வெளியில் வரீங்க, திருப்பி உங்களுக்கு சிபிஐக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில் வரீங்க. திருப்பி புஷி ஆனந்தும் சிடிஆர் நம்பரும் எப்போ வராங்க, அவங்களுக்கு ஜாமீன் வந்து அப்ளை பண்ணும்போது வெளியில் வராங்க. ஏன் நீங்கள் வெளியில் வரல, இவ்வளோ நாள் வெளியில் வரலன்னா அங்கே என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தான் இங்கே நடக்குது. டெல்லி என்ன சொல்லுதோ அதை கேட்குறாங்க. டெல்லியில் சார் ஆர்எஸ்எஸ்னே சொல்லுவோம், நம்ம ஏன் அதை வந்து மறைச்சி பேசுவோம். அதே மாதிரி சார் மாநாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜக வந்து தன்னோட கொள்கைன்னு அறிவிச்சிட்டாரு. அவரை பின்பற்ற அவருடைய ரசிகர்கள் எந்த கட்சி தலைவர் போனாலும் டிவிக்கே தாவேக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கம் ஒரு சமரசம் ஆயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போனா அவரை நம்பி தெருவா டிவிக்கேன்னு கத்திருக்க ரசிகர்களோட நிலை என்ன சார்? சார் பரசிகர்களுக்கு அதனால தான் சார் இவங்க அரசியல் படுத்தாமல் இருக்காங்க. உண்மையிலே அவங்க உளமாற இப்போ சார் இவ்வளோ தூரம் பேசினாலும் நான் இன்னமும் விஜய் ரசிகர் தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அவர் திரைப்படங்களில் அவர் வந்து ரசிப்பேன். தனி மனிதரை அவரை நான் என்றைக்குமே வந்து இழிவாவோ அவர் வந்து தரம் குறைந்தோ நான் வந்து பேச மாட்டேன். அவரோட அரசியல் நிலைப்பாடுகளை தான் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்ம அவரோட இத்தனை வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவருக்கான நம்ம உழைச்சிருக்கோம். அவர் ஒரு மக்களுக்கானவராக வருவார் என்பது, மக்களுக்கு எதிராக அவர் செயல்படும் போது கேள்வி கேட்குறது என்னோட தார்மீக கடமையில் தான் நம்ம கேட்குறோம். இந்த தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு வேணும். இவர் யார், இவர் என்ன செயல்படும் நீங்களே சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறதையும் மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. அவங்க இது வரைக்கும் கட்சியில் உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணீங்களா, ரசிகர் மன்றமாக இருந்திருக்கீங்க, இப்போ கட்சியில் உறுப்பினராக உங்களுக்கு ஏதாவது பணம் வாங்காமல் பதவிகள் கொடுத்துருக்காங்களா? அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. பணம் வாங்கிட்டு தான் பதவி கொடுத்தாங்க. அதையும் மறுத்தாங்களே சார், நாங்கள் பணம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் மறுத்துருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, பல்வேறு ஆதாரங்கள் வந்து இருக்குது, ஊடகங்களே நிறைய பேர் சந்தித்து பேசியிருக்காங்க. இப்போ எங்ககிட்டே நிறைய ஆதாரம் இருக்குது. பணம் கொடுத்தவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். திரு விஜய் அவர்களே ஒரு உண்மை அறியும் குழு போட்டு எல்லா மாவட்ட செயலர்களும் போய்ட்டு கிராஸ் செக் பண்ண சொல்லுங்கள். பொறுப்பு போட்டவங்கலாம் வந்து நேர்மையாக பொறுப்பு போட்டிருக்காங்கன்னா அவங்களே செக் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சால் ஊடகங்களை வச்சு செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது உட்கட்சி பிரச்சனை, நம்ம அந்த குழு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கடந்து போகிறோம். ஏன் கடந்து போகிறோம்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பொறுப்பு போட வேண்டியவங்களாம் இருக்காங்களா, குறைஞ்சபட்சம் அவங்ககிட்டயாவது பணம் வாங்காமல் உழைச்சவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுத்தீங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு அது வந்து நீங்கள் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கல, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன தான் கைமாறு பண்ண போகிறீங்க. சார் விஜய் அவர்கள் 2 ஆண்டுகள் ஆச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு. விஜய் அவர்கள் எங்கேயுமே ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்ணிடுறேன். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறார் சார்? ஏன்னா உங்ககிட்ட வந்து உண்மை நேர்மை இல்லை சார், அதுதான் சார் பிரச்சனை. உங்களுக்கு வந்து நீங்கள் தானாக கொடுக்க வேணாம். நீங்கள் கரூர்லேருந்து போகிறீங்கல்ல, திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, பத்திரிகைகள் கேட்குறாங்க, சார் அப்போ வந்து எண்ணிக்கை குறைவாக தாங்க சார், 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து கத்துறாரு. நீங்கள் கடந்து போகிறீங்க. திருப்பி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கேட்குறாங்க, அதே தான் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல. திருப்பி வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீட்டு வாசல் வந்து கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல. குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் கரூருக்கு இந்த மக்களை கூப்பிட்டாங்கல்ல, அப்போது பத்திரிகையாளர் வந்து வாசலில் நீங்கள் போகும்போது என்ன சொல்கிறீங்க, பத்திரிகையாளர் நாங்கள் கூப்பிடுவோம், இது மக்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனே கூப்பிடுவோன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் கூப்பிடுவோம்னா உங்ககிட்ட உண்மையின் நேர்மை இல்லை, பத்திரிகையாளரை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் கொடுத்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ஊடகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பலம் இருக்குது, எந்த கட்சிக்குமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு போடுறாங்க சார், எந்த கட்சிக்கும் வந்து போட மாட்டாங்க, கட்சியோட விஷுவல் வந்து காட்டுவாங்க. நானும் 4 வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன் சார். உங்களுக்கு வந்து விஷுவல் வந்து காட்டுவாங்க, கூட்டத்தை வந்து காட்டுவாங்க, அவங்களோட கொள்கை பாடெல்லாம் போடவே மாட்டாங்க சார். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மீடியாவில் உங்களுக்கு பலம் இருக்குல்ல, செட் பண்ணி கூட நீங்கள் பேசுங்களேன், தவறில்லை. உங்களுக்கு கேள்வியே கேட்காம நீங்கள் என்ன கொஸ்டின் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு 10 பத்திரிகையாளர் கூப்பிட்டு கூட பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பயம், மக்களை சந்திக்க தான் பயம், பத்திரிகை சந்திக்க தான் பயம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சிங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.